சாக்குப்பையில் தன் உடைமைகளை அள்ளிக்கொண்டு UMS எனப்படும் யூனிவர்சிட்டி மலேசியா சபா பல்கலைக்கழகத்திற்கு வந்த ஒரு மாணவி கல்வி அமைச்சர் ஃபட்லினா சீடேக்கின் கண்களில் கண்ணீரை சுரக்க வைத்துவிட்டார். ரஃபிடா ஜைனுடீன் என்ற அம்மாணவிக்கு நிதி உதவியை உடனடியாக செப்டம்பர் 29ஆம் தேதியே ஏற்பாடு செய்தார் அமைச்சர். சபா முதலமைச்சரின் அரசியல் செயலாளர் செகு ரஹ்மான், UMS விரிவுரையாளர் டாக்டர் அப்துல்லா ஃபாடே ஆகியோரை தொடர்பு கொண்டு அந்த மாணவிக்கு உதவும்படி கேட்டுக்கொண்டார். இத்தகவல் ஃபட்லினாவின் அதிகாரப்பூர்வ ஃபேஸ்புக் பக்கத்தில் இடம்பெற்றுள்ளது. பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வியை தொடங்குவதற்கு உடைமைகளை ஒரு சாக்குப்பையில் அம்மாணவி எடுத்து வந்த காட்சி பலரின் கண்களை ஈரமாக்கியது. சண்டாக்கானை சேர்ந்த ரஃபிடா லாபுவான் மெட்ரிகுலேஷன் கல்லூரியில் மிக சிறந்த புள்ளிகளை பெற்றிருக்கிறார். இதே நாளில் தம்முடைய மூத்த பிள்ளையை பல்கலைக்கழகத்தில் சேர்ப்பதற்காக சென்ற தமக்கு ரஃபிடாவின் நிலை தம் இதயத்தை உலுக்கி எடுத்து விட்டதாக ஃபட்லினா ஃபேஸ்புக் பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.